சரி, இந்த தைத்திருநாள் அப்படின்னா என்ன? வட சைடு வந்து மகர சங்கராந்தின்னு கும்பிடுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேர், அந்தந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த தைத்திருநாளும் உழவர் திருநாள் அப்படின்னு சிலர் கும்பிடுறாங்க. அதனாலதான் இந்த குறிப்பிட்ட 12வது மாசம், இந்த சூரியனுடைய நகர்வு, பருவ மாற்றங்கள் எல்லாமே சேர்ந்ததுனாலதான் இந்த 12வது மாசம், 11வது மாசம், நவம்பர் டிசம்பர்ல இந்த இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். காலம் அப்படிங்கக்கூடிய இந்த டைம் ஸ்கேல நம்ம எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா சித்திரை மாசத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் வந்து தமிழர் திருநாள் அப்படிங்கிறது இங்க தை திருநாளாக இருந்தாலும் தமிழர் வருட பிறப்பாக சித்திரை மாசம் கொண்டாட போறது இந்த காலத்தில் நாம் குதூகலிக்க ஆரம்பிக்கிறோம். எனவே இந்த தை திருநாள் என்பது நம்மளுடைய குதூகலத்துக்காக வந்தது. ரொம்ப ஹாப்பியா இருங்க. வரக்கூடிய வருஷம் அப்படிங்கறத ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாகவும் இருக்கு 2025. அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய வாஸ்து என்பது ஒரு காலத்துல ராஜாக்கள் இருக்கும் பொழுது எழுதுனது. அதுக்கப்புறம் அதை புனரமைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வரவங்க இதை அப்படியே மெதுவா மாத்தி தனி மனித வாஸ்துவா மாத்திட்டாங்க. தனி மனிதருக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. பக்தி கஃபே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. மீண்டும் இந்த காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாரும் பொங்கல்லாம் வச்சு கொண்டாடி இருப்பீங்க. சரி, இந்த தைத்திருநாள் அப்படின்னா என்ன? வட சைடு வந்து மகர சங்கராந்தின்னு கும்பிடுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேர், அந்தந்த லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. நம்ம ஊர்ல வந்து இந்த தைத்திருநாளும் உழவர் திருநாள் அப்படின்னு சிலர் கும்பிடுறாங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, இயற்கையாக இந்த தை மாதங்கள்ல இந்த அறுவடை முடிப்பதும் அதன் வழியாக வரக்கூடிய குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் இதோட சேர்ந்து அவங்க கொண்டாடுறதுனால அது ரெண்டையும் சேர்த்து கொண்டாடுறோம். அப்ப தைத்திருநாள் என்பது வேற. இதை சமஸ்கிருதத்திலையும் நம்ம ஹிந்திலையும் மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகர சங்கராந்தி, மகரம் என்பது ஒரு ராசி. இது ஏன் மகரம்? அப்ப மகரம் நீங்க படிச்சிருப்பீங்கன்னா பூமியினுடைய நிலை, சூரியனுடைய நிலையை வச்சுதான் இந்த விழாக்கள் கொண்டாட போறது. நீங்க சின்ன வயசுல ஸ்கூல் புக்ல படிச்சிருப்பீங்க. பூமத்திய ரேகை, மகர ரேகை, கடக ரேகை அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கடக ரேகை மேலேயும் மகர ரேகை கீழே இருக்கும். இதுக்கு ஏன் மகர ரேகை கடக ரேகைன்னு பேர் வந்துச்சு? அறிவியல் புத்தகத்துக்கும் ஜோசியத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு போடலாம், நீங்க நம்ப தேவையில்லை. எல்லாமே வந்து கிரகங்களை சார்ந்தே இந்த காலங்கள் பிரிக்கப்பட்டிருக்குது. அப்ப நம்மளுடைய பூமி என்பது 23 டிகிரி மெதுவா சாஞ்சிருக்கு. அந்த 23 டிகிரி சாய்ஞ்சதால நம்மளுக்கு பருவ மாற்றங்கள் ஏற்படுது. காரணம் என்னன்னா, நம்ம இந்த மாதிரி சாஞ்சே அப்படியே சூரியனை சுற்றி வரதுனால சில பகுதிகள் பூமி வரும்பொழுது வெயில் அதிகம், அதாவது பகல் அதிகமாகும். சில பகுதிகளில் பூமி வரும்போது இரவு அதிகமாகவும் இருக்குது. இதுக்கு காரணம் சாஞ்சிருக்கிறதுனால தான். அப்போ சாஞ்சிருக்கும்போது நம்ம உங்கள் ஊரில் இருந்து உங்களுடைய கிழக்கு பக்கத்தை ஒரு பேப்பர், ஒரு கோடு போட்டு வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு செவுத்துல சூரியன் எந்த இடத்துல உதிக்குதுன்னு சொல்லி ஒரு பென்சிலில் கோடு போட்டுக்குங்க. கோடு போட்டிங்கன்னா ஒரு 2 நாள் கழிச்சு சூரியன் அந்த கோட்லேருந்து கொஞ்சம் ஒதுங்கி உதிக்கும். இதே மாதிரியே ஒரு 6 மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெற்குலேருந்து வடக்கு பக்கம் அப்படியே ட்ராவல் ஆகி வந்துட்டு திருப்பி வடக்குலேருந்து அப்படியே தெற்கு பக்கம் அந்த சூரியன் உதிக்கக்கூடிய காலத்தில் கரெக்டாக 6 மணி, 5 மணி, 5:45 6:30 வரைக்கும் இந்த சூரிய உதயத்தை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தென்கிழக்கில் உதிச்சிருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மூவ் ஆகி வடகிழக்கில் உதிக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு செவுத்துக்கு பக்கத்தில் பைக்கை நிப்பாட்டிருப்பீங்க. ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் அதில் வெயில் இல்லாத 6 மாதம் கழிச்சு அதில் ஃபுல்லாக வெயில் அடிக்கும். 6 மாதம் கழிச்சு வெயில் ஒரு மாதிரி மாறும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு பக்கமாக சாஞ்சிருக்கிறோம். ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டே சூரியனை சுற்றி வரும். இதில் இந்த சூரியன் முற்றிலுமாக தெற்கு பக்கமாக வந்துருச்சு. மகரம் என்பது தெற்கு. மகரம்ங்கிறது வந்து பூமத்திய ரேகைக்கு கீழே இருக்கக்கூடிய ரேகை. இது வந்து சாஞ்சிருக்கிறதுனால அதனுடைய மையக்கோடு பூமத்திய ரேகையை அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த மத்தியம் வந்து சூரியனுடைய பரப்பு தட்டுக்கு நேராக இருக்கிறது வந்து பூமத்திய ரேகை நடுவில் இருக்கும். சில மாதங்களில் கடக ரேகைக்கு நேராக சூரியனுடைய மையம் இருக்கும். இந்த பூமி இந்த பக்கம் வந்து மகர ரேகைக்கு நேராக சூரியனுடைய மையம் இருக்கப்ப இந்த மகரத்திலிருந்து கடகத்திலிருந்து மகரம் சொல்லி தெற்குலேருந்து வடக்கும், வடக்குலேருந்து தெற்கும் அந்த சூரிய உதயம் மாறிக்கிட்டே இருக்கு. இதை வந்து மகரத்திலிருந்து கடகத்தை நோக்கி நகரக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய அந்த புள்ளிய மகர சங்கராந்தி, சங்கரன்னா சூரியன், மகர சங்கராந்தி. அப்போ சூரியன் மகரத்திலிருந்து தனது பயணத்தை தொடங்கிவிட்டான். எங்கே தொடங்கிட்டான்னா, இத்தனை நாள் தெற்குல உதிச்சவன் இன்னிலிருந்து வடக்கை நோக்கி நகரப்போகிறான். இது வந்து உத்தர ஆயனம்னு சொல்றாங்க. உத்தரம்னா வடக்கு, அயனம்னா வந்து நகர்தல். அப்போ வடக்கு நோக்கி நகர்தல். தட்சிணாயனம்ங்கிறது வந்து தெற்கு நோக்கி நகர்தல். அப்போ உத்தராயணம். அப்போ உத்தராயணம்னா இங்கிருந்து அப்படியே மேலே ஏற போறாரு. இந்த சூரியன் மாறுவதால் என்ன நடக்குதுன்னா, பருவத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துது. வருஷம் நடக்குது. அதனாலதான் இந்த குறிப்பிட்ட 12வது மாசம் இந்த சூரியனுடைய நகர்வு, பருவ மாற்றங்கள் எல்லாமே சேர்ந்ததுனால தான் இந்த 12வது மாதம், 11வது மாதம், நவம்பர் டிசம்பர்ல இந்த இயற்கை சீற்றங்கள், மழை, வெள்ளம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு என்ன ஆயிடுச்சு, ஊரை கழுவி விட்ட மாதிரி டிசம்பர் மாதம் ஃபுல்லாக கழுவிட்டு ஜனவரியிலிருந்து அப்படியே புதுசாக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். அப்போ இது வந்து சூரியன் சந்தியில் இருக்கிறது ஒன்று, தை மாதத்தினுடைய ஆரம்ப காலம். அடுத்து மகரத்துலேருந்து தெற்கு நோக்கி ஆரம்பிக்க போகுது. அப்போ சூரியன் வந்து தன்னை தானே குளிச்சுக்கிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஆரம்பிக்கிற மாதிரி.
அப்போ 2 ஆரம்ப புள்ளிகள் இருக்குது. ஒன்று சித்திரைன்னு சொல்லக்கூடிய மேசராசினுடைய முதல் டிகிரி அப்படிங்கிறது இந்த செலஸ்டியலுக்கு சைட்ரியல் ஜோடியாக்கு, அதாவது நட்சத்திர ராசி மண்டலத்துக்கு துவக்கம். இந்த மகரத்தினுடைய ஆரம்ப புள்ளி பருவ மண்டலங்களுக்கு துவக்கம். அப்போ 2 துவக்கத்தையும் மனிதர்கள் ரொம்ப முக்கியமாக சித்திரை திருநாளாகவும் இதை தை திருநாளாகவும் கொண்டாடுறாங்க. இந்த சித்திரை திருநாள்னு சொல்றது வந்து அறிவியல் ரீதியாக சயின்ஸ், அதாவது அறிவியல் ரீதியானு சொல்றது வந்து காலத்தை இந்த காலத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா. காலம் அப்படிங்கக்கூடிய இந்த டைம் ஸ்கேலை நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கிறோம்னா சித்திரை மாதத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். அதனால தான் வந்து தமிழர் திருநாள் அப்படிங்கிறது இங்கே தை திருநாளாக இருந்தாலும் தமிழர் வருட பிறப்பாக சித்திரை மாதம் கொண்டாட போகிறது. இது வந்து வானியல் கணிதங்கள் துவங்கி செலஸ்டியல்லேருந்து ஜோடியாக் சைன்லேருந்து எல்லாமே 0 அப்படிங்கிறது வந்து சித்திரை 1, அதாவது மேசராசி 1 அப்படிங்கிறதுல வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதனால சித்திரை திருநாளை வந்து தமிழ் மாதத்தினுடைய முதல் நாள். ஆனால் சில அரசியல் காரணங்களால் இது வந்து தை திருநாள் தான் முதல் நாள் சொல்றது. இது வந்து தை திருநாள் அப்படிங்கிறது சில பருவ மண்டலங்களையும் பருவ காலத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஆரம்ப புள்ளி தை திருநாளை தவிர காலங்களுக்கான ஆரம்ப புள்ளியாக சித்திரணிக்கிறது. இருந்தாலும் தை திருநாள் என்பது உழைக்கக்கூடிய மக்களுக்கு போன வருஷம் ஃபுல்லாக உழைச்சி அதனுடைய எல்லா செல்வங்களையும் சேர்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்பா அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகி அறுவடை முடிச்சு உட்காந்துருக்கக்கூடிய காலம் இதுன்றதுனால இதை வந்து ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு வேலையை முடிச்சோடனே நம்ம எல்லாத்தையும் குளிச்சுட்டு காலைல போகிறோம், ரொம்ப டயர்டாக ஒர்க் பண்ணுறோம், எல்லாத்தையும் குளிச்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உடம்புல ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஈவினிங் எப்படி ரிலாக்ஸாக ஒரு டீ கடைக்கு போகிற மாதிரி இல்லைனா பெண்கள் கோயிலுக்கு போகிற மாதிரி இது ஒரு ரிலாக்ஸேஷனுக்கான ஒரு அடுத்த லைஃபை நாளைக்கு லைஃபுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நைட்டு சாப்பிட போகிறோம், பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியே திருவிழாவுக்கு போகிறோம், கடத்தருவுக்கு போகிறோன்ற மாதிரி இந்த காலத்தில் நாம் குதூகலிக்க ஆரம்பிக்கிறோம். எனவே இந்த தை திருநாள் என்பது நம்மளுடைய குதூகலத்துக்காக வந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருங்க, வரக்கூடிய வருஷம் அப்படிங்கிறத ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வருஷமாகவும் இருக்குது 2025. எனவே சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, வீட்டுக்கு வெள்ளையெல்லாம் அடித்து அப்படி வீடெல்லாம் ரெடி பண்ணி வெள்ளை அடிக்கிறதுன்னு நான் ஒருத்தர் கேட்டார், சார் என்ன கலர் வெள்ளை அடிக்கலாம், என்ன கலர் அடிக்கலாம், வாஸ்துபடி எந்த பக்கமாக திருப்பலாம், இல்லைனா இந்த பொங்கலுக்கு முன்னால் ஒரு வீட்டை ரெடி பண்ணேன், இந்த பாத்ரூம் இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் இந்த பக்கம் வைக்கலாம்னு நினச்சேன், நான் வந்து பச்சை கலர் அடிச்சிருக்கேன், ப்ளூ கலர் அடிச்சிருக்கேன், என்ன கலர் அடித்தா நான் அடுத்த வருஷம் லக்கி ஆவேன் அப்படின்ற கேள்விகள் சிலருக்கு இருக்குது. சார் இந்த வாஸ்து என்பது எனது வாழ்க்கையை மாற்றுமா, இந்த வாஸ்துக்காக இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாத்ரூம் இந்த பக்கம் கட்டலாமா, நான் இந்த இடத்துல பெட்ரூம் வச்சுருக்கேன் கோடீஸ்வரன் ஆயிடுவானா, நான் வந்து பெட்ரூம் இந்த பக்கமாக வச்சுருந்தேன், பெட் இந்த பக்கம் தான் திருப்பி போட்டிருந்தேன், ஒரு வாஸ்துக்காரர் வந்தார், ஐயோ இது பள்ளமாக இருக்குது, இது மேடாகணுமே, நீ அந்த பக்கம் போய் உட்காருன்னு சொன்னார், அப்போ நான் கோடீஸ்வரன் ஆயிடுவேனா, இதனால எனக்கு நோய் வருதா அப்படின்ற கேள்விகள் நிறைய உங்களுக்கு இருக்கலாம். வாஸ்து நீங்கள் வந்து தப்பாக வீடு கட்டினாலும் ரைட்டாக வீடு கட்டினாலும் உங்களுக்குன்னு ஒரு விதி இருக்கு இல்லையா, நீங்கள் பிறந்த ஜாதகம் என்பது மட்டுமே உங்களை முழுவதுமாக இயக்கும். அப்போ உங்களுடைய வீடை தப்பாக கட்டினா உங்களுக்கு விதி மாறுமானா, உங்கள் விதி தானே இருக்குது, உங்கள் விதி எப்படினாலும் நடக்கும் இல்லையா, நீங்கள் எப்படி தப்பாக கட்ட முடியும் ரைட்டாக கட்ட முடியும், நீங்கள் எந்த வீட்டில் இருந்தாலும் உங்கள் விதி நடக்கும். சரி சார், அப்போ வாஸ்துங்கிறது ஜோசியத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னா, சம்ஹிதா ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய வாஸ்து ஜோதிடத்தினுடைய 3ஆம் பிரிவில் 2ஆம் பிரிவாக வாஸ்துங்கிறது இருக்குது. அப்போ அந்த வாஸ்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நீங்கள் அப்படியே சென்னைக்கு வந்து அப்படியே சேப்பாக்கத்துக்கு பின்னால் போனீங்கன்னா எம்எல்ஏ ஹாஸ்டல்னு ஒன்று இருக்குது. எம்எல்ஏ ஹாஸ்டலில் யார் தங்கியிருப்பாங்க, எப்பயுமே எம்எல்ஏ தான் இருப்பாங்க, எம்எல்ஏவை சுற்றி இருக்கவங்க வருவாங்க. அப்படியே அந்த பக்கமாக போனோம்னா அந்த அமைச்சர்கள் வீடுகள்லாம் வரிசையாக இருக்குது. அப்போ அமைச்சர்கள் வீட்டில் யார் இருப்பா அப்படின்னா எப்பயுமே அமைச்சர் தான் இருப்பார். போன எலெக்ஷன் வரும்போது ஒருத்தர் அமைச்சர் ஆனார், அந்த வீட்டில் அவரை பார்த்தோம். இப்போ அந்த எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அவர் என்ன ஆகிட்டார், அந்த குரூப் முடிஞ்சுட்டு இப்போ அடுத்த கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சு, அந்த அமைச்சர் என்ன ஆகிட்டாருன்னா அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். அப்போ இப்போ அந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னா அந்த அமைச்சர் வேற ஒரு அமைச்சர் இப்போ வந்திருக்கிறார் இல்லையா, அவர் போயிருக்கிறார். அப்போ எப்படி பார்த்தாலும் அந்த வீட்டில் அந்த அமைச்சர் தான் இருக்கிறார். அந்த மாதிரி பொதுமக்கள் பயன்படுத்துறது, அந்த அமைச்சருக்காக கட்டக்கூடிய வீடுகள் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இது எதுல இருக்கு அப்படின்னா சம்ஹிதா ஸ்கந்தம் சொல்லக்கூடிய பிருகத் சம்ஹிதா ஸ்கந்தத்தில் இருக்குது. இது மாதிரி மொத்தம் 3 சம்ஹிதா ஸ்கந்தங்கள் இருக்குது, 3 பேர் எழுதுனது. இந்த சம்ஹிதா ஸ்கந்தம்ங்கிறது என்விரான்மெண்டல் அஸ்ட்ராலஜி, அதாவது சூழல் ஜோதிடம்னு சொல்றாங்க, மக்கள் எப்படி வாழணும் பொது ஜோதிடம்னு சொல்றாங்க. இது வந்து தனி மனிதனுக்கானது அல்ல. ஏன் தனி மனிதனுக்கானது அல்ல அப்படின்னா, தனி மனிதனுடைய விதி என்பது தீர்மானிக்கப்பட்டது, முடிவானது. அவன் வந்து எந்த வீட்டில் வாழ்ந்தாலும் சரி, வாஸ்து புருஷனுடைய வீட்டிலே வாடகைக்கு இருந்தாலும் சரி, அவனுடைய விதி தப்பாக இருந்துச்சுன்னா தப்பாக தான் போவான். அவன் வந்து நடு ரோட்லேயே வாழ்ந்திருந்தாலும் சரி, அவனுடைய விதி நல்லா இருந்துச்சுன்னா நல்லா தான் இருப்பான். அப்போ தனி மனிதனுடைய ஜாதகத்தை வாஸ்து எந்த விஷயத்திலையும் டிஸ்டர்ப் பண்ணாது. நான் தப்பான வீட்டில் இருக்கேன் ரைட்டான வீட்டில் இருக்கேன்ற குழப்பம் உங்களுக்கு தேவையில்லை. அப்போ வாஸ்து என்பது பொது மண்டபங்களுக்கானது. பொது மண்டபங்கள்னா நான் சொன்ன மாதிரி ஒரு கலெக்டர் பங்களா இருக்குது, போலீஸ் குவார்ட்டர்ஸ் இருக்குது. உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா போலீஸ் குவார்ட்டர்ஸ், காவலர் குடியிருப்புன்னு இருக்கும். அந்த காவலர் குடியிருப்பில் எப்படி வேறு யார் கொத்தனார் வந்து இருப்பாருன்னா எப்பயுமே ஒரு காவலர் தான் இருப்பார். அப்போ ஒரே ஒரு காவலர் தான் அந்த வீட்டில் இருப்பாருன்னா இல்லை, இந்த காவலர் ஒரு 4 வருஷம் கழிச்சு மதுரைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறாருன்னா இந்த திருச்சியிலேருந்து ஒருத்தர் வந்திருப்பார், குமார்னு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்திருப்பார், அவருக்கு இந்த வீடை அலாட் பண்ணுவாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் ஒரு வீட்டில் அந்த இன்ஸ்பெக்டர் தான் இருக்க போறாருன்றது அந்த வீட்டுக்கான விதி இல்லையா.
அப்படி ஒரு வீடை கட்டணும்னா அதுக்கு தான் வந்து வாஸ்துகள் இருக்கு. அப்ப அரச பங்களா, பொது பங்களா நம்ம பார்த்துருப்போம். அரசினர் மாளிகைன்னு இருக்கும் இல்லைங்களா, கெஸ்ட் ஹவுஸ்ன்னு இருக்கும். 5 ரூபா பணம் கட்டிட்டு யார் வேணாலும் தங்கிக்கலாம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. பயணியர் விடுதின்னு சொல்லி சின்ன வயசுல நம்ம படிச்சிருப்போம். இப்போ இருக்கு அதெல்லாம் பெருசா. இது மாதிரி பொது பங்களா சார். அப்போ நம்மலாம் நம்ம கோயில் பயன்படுத்துகிறோமே, கோயில் பயன்படுத்தக்கூடிய கோயில்கள், நம்ம பயன்படுத்தக்கூடிய மருத்துவமனைகள், நம்ம பயன்படுத்தக்கூடிய அரச கட்டிடங்கள், தாலுகா ஆஃபீஸ், இது மாதிரி மக்கள் பொதுவாக போகிறது அதுக்கு விதி இருக்கா? தாலுகா ஆஃபீஸுக்குன்னு விதி இருக்கா? கலெக்டர் பங்களாக்குன்னு விதி இருக்கா? காஞ்சிபுரம் கலெக்டர், சென்னை கலெக்டருக்குன்னு விதி இருக்கா? அவங்க பிறந்த தேதி இருக்கானா? இல்லை. அப்போ இதெல்லாம் எப்படி கட்டுறது? அந்த மாதிரி பங்களாக்கள் எப்படி கட்டுறதுன்றதுக்கு டிசைன்னு ஒன்று இருக்குது. அந்த டிசைன் ஆரம்ப காலத்துலேருந்து. அப்போ மந்திரி வீட்டுக்கு எத்தனை சுற்றம் இருக்கணும், ராஜா வீட்டுக்கு எத்தனை சுற்றம் இருக்கணும், அமைச்சர் வீட்டுக்கு எத்தனை சுற்றம் இருக்கணும், அவருடைய வீட்டுக்கு முன்னால் எப்படி அந்த வாசக்கால் அமையணும், அவருடைய வீடு டோரில் வந்து எத்தனை பூண்கள் வைக்கணும் அப்படின்றது எல்லாமே முன்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஆகம விதிகளாக இருந்திருக்குது. அதைத்தான் வாஸ்துன்னு கூப்பிடுறோம். இது வந்து காலங்கள் மாறலாம் இல்லையா. உங்கள் ஊரில் போய் காவல் நிலையத்தை பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட டிசைனில் இருக்கும். அந்த இடத்துல இன்ஸ்பெக்டர் ரூம் இருக்கும், இந்த பக்கமாக ரைட்டர் இருப்பார். அப்படியே மதுரைக்கு போய் பாருங்களேன், அதே மாதிரியே இருக்கும். சென்னைக்கு வந்து பாருங்க, அதே மாதிரியே இருக்கும். திருச்சிக்கு போய் பாருங்க, அதே மாதிரியே இருக்கும். அப்போ காவலர் குடியிருப்புக்கு, காவல் நிலையத்துக்கு, தாலுகா ஆபீஸுக்கு, பஞ்சாயத்து ஆபீஸுக்கு, பால்வாடிக்கு கூட எல்லாத்துக்கும் ஒரு டிசைன் வச்சிருக்காங்களா. அந்த டிசைன் பேர் தான் வாஸ்து. இந்த வாஸ்து காலங்காலத்துக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த வாஸ்துவை யாரு டிசைன் பண்ணுவாங்கன்னா, அரசு பொதுமக்களுக்கான பொதுவான ஒரு அலுவலகர்கள் சேர்ந்து, அதுக்கான இன்ஜினியர்ஸ்கள் சேர்ந்து காலத்திற்கு தகுந்தது போல டிசைன் பண்ணுவாங்க. இந்த டிசைன் பேர் தான் வாஸ்து. அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய வாஸ்து என்பது ஒரு காலத்துல ராஜாக்கள் இருக்கும்பொழுது எழுதுனது. அதுக்கப்புறம் அதை புனரமைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வரவங்க இதை அப்படியே மெதுவா மாற்றி தனி மனித வாஸ்துவா மாத்திட்டாங்க. தனி மனிதருக்கு எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. இப்ப நான் தோப்பேன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் விதியில நான் பச்சை கலர் ட்ரெஸ் சட்டையை போட்டு உட்காந்து பேசினா ஜெயிச்சிருவேனா? அப்ப என்னுடைய விதி என்ன ஆகுறது? இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன கலர் ட்ரெஸ் போட போகிறேன், எப்படி முடி வெட்ட போகிறேன், 2 செருப்பில் என்னென்ன கலர், என்னென்ன செருப்பு, அதுக்கப்புறமா என்ன கலர், என்ன நம்பரில் என் ஃபோன் நம்பர் எடுத்தால் நான் வந்து வெற்றி அடைவேன், இந்த மாதிரி எதுவுமே உண்மை இல்லை. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய விதி நிர்ணயமானது. நீங்கள் பிறக்கும் பொழுது நீங்கள் என்ன ஆவீங்கன்றது முடிவானதுனால நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ண தேவையில்லை. ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. அப்போ வாஸ்து என்பது நீங்கள் உங்களுடைய வீட்டை நீங்கள் அடுத்த வருஷம் உட்காந்துட்டு வெள்ளை அடிக்கிறப்ப அதை மாத்திரம் இதை மாத்திரம் கதவை உடச்சு மாத்திரம் பல்பு கலரை மாத்திரம்லாம் யோசிக்காதீங்க. அப்படியே ஹாப்பியாக இருங்க. வாஸ்து என்பதும் உங்களுடைய வீட்டுக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் தொடர்பில்லை. வாஸ்து என்பது பொது மண்டபங்களுக்கானது, பொது மக்கள் பயன்பாட்டுக்கானது. எனவே அதை வந்து பொதுமக்களுக்கான பொது பயன்பாட்டுக்கான டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டோம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விரைவுறது உங்களிடம் ஜோதிடன் ராஜநாடி காப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.